to turn up. The choice கொடுங்க ப்ளீஸ். இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்கும் நன்றி. ஒரு ஷார்ட் நோட்டீஸில் வந்து நீங்கள் எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 2-3 மாதமாக வந்து நான் நம்மளுடைய ஃபேமிலி மக்கள்கிட்ட வந்து நிறையா காரியங்கள் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் த God has given this time to share my testimony to my loved ones. Like, you all see me இங்கே நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. So it is such a joy to share what the Lord has done in my life. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் எப்படி ஒரு நன்மையான காரியத்தை வந்து ஒரு பாடுக்குள்ளே போகும்போது அதை வந்து ஒரு நன்மையாக மாற்றினார் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ஸ்டாண்ட், அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஜேம்ஸ் சொன்ன மாதிரி ஐ வாஸ் இன்வால்வ், நிறைய மினிஸ்ட்ரியில் வந்து இன்வால்வாக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த மினிஸ்ட்ரியிலையுமே வந்து நான் ஒரு முன்முகம் என்னோட ஃப்ரெண்ட் பேசிங்காக இருந்து ஒரு மைக்கை பிடிச்சி ஆண்டவரை குறித்து யார்ட்டையும் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஐவ் நெவர் ட்ரைட் ஆர் லைக் நான் ஆல்வேஸ் எனக்கு வந்து ஒரு பயம். ஓகே, அது நம்மளுடைய வேலை கிடையாது. நமக்கு வந்து சர்வ் பண்ணுறது தான் வேலை. பின்னாடி வந்து என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நிச்சயமாக நினச்சி கொண்டு இருந்தேன். இப்படி நினச்சி கொண்டு வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருந்தது. 2023 செப்டம்பர் 14 வந்து எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தொண்டையில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று இருந்தது. நத்திங் பிக், இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் டே ப்ரொசீஜர். நான் காலையில் போனேன்னா அவங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸில் அந்த ஆப்ரேஷனை முடிச்சிருவாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ரிக்கவரி டைம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காரியத்தை குறித்து நிறையா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். எங்கள் ஞானத்துக்கு எட்டின வரைக்கும் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தைரியமாக பண்ணிடலாம். ஆனால் யூகேல இருக்கிறோம், யூகேல ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எண்ணி நாங்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு செப்டம்பர் 14 வந்து போய் அட்மிட் ஆகி அந்த ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் நல்லபடியாக போச்சு. டாக்டர்ஸ் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே சென்ட் மீ ஹோம். வீட்டுக்கு வந்து சில மணி நேரம் ஆகிடுச்சு. அவங்க டாக்டர் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, நீங்கள் பெயின் கில்லர்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கும். பெயின் கில்லர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுடைய அனஸ்தீசியா, they gave me a general anesthesia. ஸோ அது வந்து வேர் அவுட் ஆகும்போது உங்கள் பெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதனால் பெயின் கில்லர்ஸ் எடுத்து உங்கள் பெயினை நார்மலாக்கிக்கோங்க. இவென்ச்சுவலி another 2 or 3 days உங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்து யூ பி பேக் இன் யுவர் நார்மல் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதை எண்ணிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக ஐம் ட்ரைங் டு ஸ்லீப், ஐம் ட்ரைங் டு புட் தீஸ் பெயின் கில்லர்ஸ் அண்ட் சி இஃப் த பெயின் இஸ் கோயிங் டு சப்சைட். பெயின் குறைஞ்ச மாதிரி அறிகுறியே இல்லை. காஃப் வந்துகிட்டே இருக்குது. ஐம் ட்ரைங் டு செட்டில் டவுன், முடியல. காஃபில் நிறையா சளியில் வந்து ரத்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நைட் அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து இந்த காஃப், இந்த பெயின் வந்து ஃபீவராக மாறுது. லைக் ஐ கேன் ஆல்சோ ஃபீல் தட் ஐம் வெரி டயர்ட். டெம்பரேச்சர் வந்து 102க்கு ஷூட் அப் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது குடிச்சிட்டு நம்ம எப்படி இருக்குது, ஏதாவது வேறு பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் படுத்துட்டேன். காலையில் ஃபில்ஷாட்டை சொல்கிறேன், இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லைம்மா, நைட் ஃபுல்லாக எந்திரிச்சு போய் சளி வந்துகிட்டே இருந்துச்சு, நான் துப்பிட்டே இருந்தேன், ரத்தம் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ காலையில் டெம்பரேச்சரும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே குடிக்க முடியல, தண்ணி கூட எச்சு கூட ஒழுங்க முடியல. எச்சு கூட ஒழுங்குறதுக்கு அவ்வளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அதனால் எச்சு துப்பிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த பாயிண்டில் பெற்று சொன்னால், அம்மா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஏஎன்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அங்கே போனால் தே லுக் அட் மீ அண்ட் தே சே ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்னோஸ் பண்ணுவாங்க, என்னை பார்ப்பாங்க. இது எனக்கு என்ன சொல்கிறது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை,
அந்த பர்சன் வந்து நார்மலாக இருக்காங்க, உட்கார முடியுது, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலான பெரிய கன்ஸ்ட்ரைன்ஸ் இல்லை அப்படின்னா தே மேக் மீ சிட். அண்ட் த டாக்டர்ஸ், அது அங்கே உள்ள ரிசப்ஷனில் சொன்னாங்க 4 to 6 hours வந்து வெயிட்டிங் டைம். அதுக்கப்புறம் வந்து somebody will come and see you அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு நாங்களும் உட்காந்துருந்தோம். பட் அந்த பெயின் குறைஞ்ச மாதிரி ஐடியாவே இல்லை. அப்புறம் அரௌண்ட் 6 o'clock nurse came and examined me. She said, yeah, the temperature is really high. It's a bit of concern. We will see what we can do. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு blood test எடுத்தாங்க. Next 1 hour வந்து they said we will give you painkillers through IV and we'll also try to get an antibiotic, like we will see, because fever இருக்கிறதுனால I assume there should be some kind of infection அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி என்னை உட்கார வச்சுட்டு blood test ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. 1 hourல blood test ரிசல்ட்ஸ் வந்தது. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தா தி இன்ஃபெக்ஷன் பேராமீட்டர்ஸ் ஆர் skyrocketing. They said we cannot believe that you have such high infection because நீங்கள் நேற்று தான் கிளம்பி போனீங்க. கிளம்பி போகும்போது everything was normal. In a day's time things shouldn't turn this way அப்படின்னு சொல்லிட்டு they said we might have to admit you because you have so much pain. We'll have to see what is happening inside. ஒரு CT scan எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they admitted me inside the hospital. So till then Felicia கூட இருக்கிறா. பட் அந்த நைட் வந்து they said we will not be able to allow Felicia to be with you, so you have to send her home. நீங்கள் அட்மிட் ஆகுங்க. We will take the scan and we will consult a doctor in the morning tomorrow and we'll see what we can do. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நைட்டு நான் ஒரு தனி இடத்துல சர்ஜிக்கல் அசஸ்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டில் தான் இடம் கிடச்சிட்டு, பெட்டு கிடச்சிச்சு. அந்த பெட்டில் அவங்க என்னை உட்கார வச்சுட்டு மார்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் அது எடுத்துட்டோன்னா they said your pain will completely go away, you'll be able to sleep because you haven't slept yesterday and the painkillers are not effectively working. அதனால வந்து நாங்கள் மார்ஃபின் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் you will be able to sleep. அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் hopefully by morning you'll be able to get a CT slot. So we'll take a CT and then the doctors will come and tell us what to do next அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நைட் waiting for CT and the morphine has been administered. மார்ஃபின் எடுத்ததுக்கப்புறமும் ஒரு விதமான மாற்றமும் இல்லை. பெயின் இஸ் ஆக்சுவலி ஸ்கைராக்கெட்டிங். எனக்கு அவ்வளோ கழுத்துக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பிகாஸ் ஆஃப் த பெயின் ஐ couldn't even feel anything. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. I'm coughing continuously. But long story short, around 3 o'clock completely things went to mayhack. அதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் வந்து I think something inside ruptured and I started to vomit blood. Close to 6 units of blood சொல்லி சொல்கிறாங்க. But that was the most scared moment அப்படின்னு சொல்லலாம். அந்த மூமெண்ட்குள்ளே போகும்போது, ஏன்னா ஐ நோ ஐம் காஃபிங், ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியுது. அந்த நிமிஷத்தில் இது நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் லைக் ஐ குடன்ட் காம்ப்ரிஹெண்ட் பிகாஸ் த கைண்ட் ஆஃப் blood I saw was I cannot describe because I was for a second thrown into such kind of fear. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு பயத்துக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. Even though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. My rod and your rod and your staff, they comfort me. அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து எனக்கு அப்படியே அந்த ஒரு செகண்டில் வந்து that's the only thing that came to my head. அந்த ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் my tone, like my fear, my thoughts completely changed. And I knew at that moment Jesus is in control of my life. நான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. and I know that you will do things good அப்படின்னு சொல்லிட்டு whatever it might be. எனக்கு வந்து I knew the things that they said, or the மக்கள் பக்கத்தில் அந்த நர்சஸ்லாம் பார்த்துட்டு அவங்க the way they panicked, the way they handled me, I knew something is really bad. And I knew that it's not a possibility that I might see the next day அப்படின்றது தெரிஞ்சு. But I hopefully gave everything to Lord because an ஆண்டவர் வந்து அப்படி ஒரு பீஸை கொடுத்தாங்க அந்த ஒரு மொமெண்ட்டில் பீஸை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய திங்ஸ் சேஞ்ச். நான் அந்த நர்ஸ் என்னை பிடிச்சிட்டு இருக்க நர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், எதுவும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா வந்து இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். ஹீ இஸ் கோயிங் டு டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன். த டாக்டர்ஸ் ரஷ்
there was something called a medcall. Medcall என்றத வந்து if they beep out, which means there's a very critical patient in that particular area, and anybody who is available throughout the hospital needs to rush to that spot. So two doctors, or anesthesiast or a surgeon, they came immediately to me and they put me in the bed and they are saying to me that we will have to open your throat. இதுக்குள்ள நான் ஓப்பன் பண்ணி நாங்கள் என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். we need a consent, oral consent, anything can happen அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க they trying to explain, and I'm telling them எதுவும் நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க, you take things cool, Jesus is in control of the situation அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன டாக்டர் கிட்ட நான் அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு கடைசியாக எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. then I kind of lost my consciousness, but after that அந்த கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ண அந்த மூமெண்ட்லேருந்து I was in such a place I cannot define பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பீஸ், அவ்வளோ ஒரு கம்போஷர் எனக்கு வந்து ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்னத்தில் வந்து உணர முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் I could hear people இதுலேயும் வந்து எனக்கு வந்து திருப்பி சாட்சி சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து ஆண்டவர் சில பேரை எழுப்பி எனக்காக ஜெபிக்க வச்சாங்க. எனக்கு வந்து அந்த ஜெபங்கள்லாம் காதில் கேட்குது. that somebody is praying for you and God is listening to this prayers. ஆண்டவர் வந்து அந்த prayers கேட்குறாங்க, and I can feel that in my spirit that I am with somebody who is listening to those prayers. And eventually அந்த நாட்கள் முடிந்து நான் ரிகவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச உடனே I was having such joy that I was in that place. ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த என்கவுண்டர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி நான் யாருக்கிட்டையாவது சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல வெளிச்சாங்க. ஐ நீட் டு டாக் டு மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறேன். அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களை செடேட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, வி நீட் டு அப்சர்வ் யுவர் பிரெயின், பிகாஸ் உங்களுக்கு வந்து த்ரோட்டில் ரொம்ப நேரம் அந்த பிளட் கிளாட் ஆகி உங்களுடைய ஏர்வேயை பிளாக் பண்ணதுனால ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகலை, அதனால நீங்கள் வந்து ஒழிச்சிருக்க கூடாது, யூ நீட் டு sleep because it might cause problem. If you are awake, your brain will start functioning more and it could cause damages அப்படின்னு சொல்லிட்டு I need to talk to my wife அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட சொல்ல, அங்கே நர்ஸ் வந்து தெரிஞ்ச ஒரு பிள்ளையோடைய ஃப்ரெண்டு, அங்கே ஒர்க் பண்ண சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒரு பிள்ளையோட ஃப்ரெண்டு, அவங்க உடனே வீடியோ கால் போட்டு அந்த பிள்ளைய வர சொல்லி ஃபென்ஷாக்கு உடனே வீடியோ கால் போட்டு நான் பேசி அவர்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை இதுதான், நான் ஆண்டவரோட இருந்தேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு வந்து she couldn't believe ஏன்னா because what she saw before she went to home வந்து it's unimaginable. ஏன்னா நான் அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட், சண்டே நைட் 3:30 வந்து this happens. And they take me to the operation theater and the doctors do whatever they have to do, and காலையில் 6 மணிக்கு ஃபெல்ஷாவை கூப்பிட்டுட்டு they say we will not be able to give you any hope because there was so much trauma that happened and we cannot confirm what has gone bad because we don't know அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஃபெல்ஷா கிட்ட பேசுகிறாங்க. and around another 2 or 3 hours கழிச்சு வென்டிலேட்டரில் என்னை வச்சுட்டு அவங்க முன்னாடி தள்ளிட்டு they are taking me to intensive trauma unit அப்படின்னு சொல்லிட்டு for observation. ஸோ என்ன நடந்திருக்கு, பிரெயின் அப்சர்வ் பண்ணணும், மற்ற காரியங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி போட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் I was she was எப்படி நீ வந்து பேசக்கூடாது, நீ ஏன் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவ என்கிட்ட ஃபோனில் கேட்குறா. எல்லாரும் வந்து they were so amazed to see the joy in my face. I was so bright. அவங்க சொல்கிறாங்க, இப்போ மூச்சில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்குற அளவுக்கு God changed my life completely. And when I came out of it, what made the change is ஆண்டவர் வந்து தெளிவாக நீ என்ன குறித்து போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்றத வந்து தெளிவாக எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து என்னால் ஒரு மைக்கை பிடிச்சி பேச முடியுமான்னு கேட்டால் I would in 100 years say I will not be able to come and stand. Even now it's so scared, but I just believe that this is what God wanted me to do, and I committed my life at that point to God again. It's not the first time. I've committed so many times before, at least 2 times before to my knowledge. ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப தெளிவாக ஆண்டவரே முழுமையாக நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாலும் நான் இதை செய்கிற ஆண்டவரே, இப்படி செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது காரியங்களை தவிர்த்து இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவரே நான் அதை செய்கிறேன். எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை
உண்மை பற்றி எங்கே போய் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் தைரியமாக போய் சொல்லுவேன், அதுக்கு தைரியத்தை நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த மாதிரி நான் ஒப்பு கொடுத்த அந்த வேலையில் வந்து எனக்கு ஆண்டவர் பைபிள்லேருந்து உணர்த்தின காரியம் வந்து இந்த சமாரிட்டன் உமன், சமாரி ஸ்திரியை வந்து அந்த வெள்ள வந்து ஆண்டவரை பார்க்குறா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய ஒரு என்கவுண்டர் ஆனதுக்கப்புறம் she couldn't keep quiet. She went into the town and she told everybody that, I saw a man who told everything about me and you need to come and see, he is the savior அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து அவர்கிட்ட விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து they are experiencing Christ. They see, they talk, they hear what Jesus has to say to them. And finally அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த மக்கள் வந்து அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்கிறாங்க, not because of what you told we believe him, because we ourselves have seen who this is and we believe that this is Jesus Christ our savior அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையை செய்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆண்டவர் அந்த வாஞ்சியை தான் கொடுத்துருக்காங்க. நான் போய் என்ன ஆண்டவர் எனக்கு செய்தாரோ அதை மட்டும் சொல்லணும், மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு உணர்த்தினாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் டு டூ, லைக் ஆஸ் அ ஃபேமிலி. இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் அட் தட் பாயிண்ட் வி டு நாட் நோ வாட் டு டூ, பட் வி ஹேட் அன் அமேசிங் சர்ச் ஃபேமிலி பேக் ஹோம் தேர். லைக் என்ன சொன்ன மாதிரி இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி 3 தம்பிமார் அங்கே இருந்தாங்க. They did everything. Fellshaw daily 30 days I was in the hospital after this event, and I had an NG tube. எனக்கு வந்து சாப்பாடு வாய் வெளியே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல 3 தடவை இது பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் அந்த நைட் எனக்கு எமர்ஜென்சி பண்ணும்போது because of the blood that was choking my throat and the airway, they had to do a tracheostomy. அந்த tracheostomy பண்ணது வந்து ஒரு முஸ்லீம் டாக்டர். அந்த முஸ்லீம் டாக்டர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது இட்ஸ் 2 days morning, when I woke up they came and saw me. They said, இப்படி ஒரு சிச்சுவேஷனை நான் வந்து ஒரு tracheostomy பண்ணதே கிடையாது. அந்த நேரத்தில் வந்து there was so much blood. எனக்கு வந்து எந்த இடத்துல பியர்ஸ் பண்ணணும், because we had to go ahead and do it. If we do not do it, we are losing you. And we had to make that call. எனக்கு அந்த காலை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, because there was so much blood. நான் மேலே பார்த்துட்டு, if there is a God, let him do it அப்படின்னு சொல்லிட்டு I pierced that hole and everything fell in place அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது I was in a position to say, இது வந்து வேற யாரும் இல்லை, என்னுடைய ஏசப்பா தான் இந்த இடத்துல உனக்கு அந்த தைரியத்தை கொடுத்து பண்ண வச்சாரு. இட்ஸ் only because of Jesus you were able to do that அப்படின்னு சொல்லிட்டு நபீல் குரிஷின்னு ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை வந்து he tried to see and he found Jesus அப்படின்னு ஒரு புக்கு அவர் எழுதியிருக்கிறாரு. He was a Muslim. He wrote the book Seeking Allah and Finding Jesus அப்படின்னு சொல்லிட்டு. So I think you need to read about that book and you will know who saved me அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. At that moment I 100% knew that it was God's doing, and He's given me that desire to do that, to go and tell people what He has done for me அப்படின்றத வந்து செய்வதற்கு வந்து ஒரு வாஞ்சியை கொடுத்துருக்காங்க, வாய்ப்புகள் இப்போ கொடுத்துட்டு வராங்க. என்ன if you ask me, I'm not that person to come and stand in front of you people and talk. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயம் இருந்தாலும் எனக்கு திருப்பியும் நினைவுபடுத்துறது வந்து அந்த நைட்டு தான். அந்த நைட்டில் அந்த ஒரு நேரத்துலையும் வந்து ஆண்டவர் அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து though I might be a bit of scared doing this, I think God will still give me the grace to do it more efficiently and more effectively for His glory, not because I'm going to be elevated or anything. இது வந்து just because of Jesus I'm here and I'm able to testify what He's done for me in my life. So இந்த காரியங்களை குறித்து சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன்.